ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நாள்தோறும் பகவத்கீதையில் முந்தின தொடரில் அர்ஜுனன் இந்த போரில் சண்டை போடலைன்னா எப்படி தன்னுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றத பகவான் சொன்னார். அதை தொடர்ந்து சண்டை போடலைன்னா இன்னும் வேறு என்ன ஆகுன்றத இப்போ 35வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்கிறார் பகவான். பார்ப்போம். பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ யேஷாம் சத்வம் பஹுமதஹ பூத்வா யாஸ்யசி லாகவம். அர்ஜுனா, நீ இந்த சண்டையிலேருந்து விலகணும்னு நினைக்கிற. எதனால்? நல்ல எண்ணத்தினால. யாரையும் கொலை செய்யக்கூடாது, எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க, நிறைய உயிரிழப்பாகும் வேண்டாம் அப்படின்ற இந்த நல்ல எண்ணத்தினால இந்த போர்லேருந்து விலகணும்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ அப்படி செஞ்சா அர்ஜுனா, அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய வீரர்களும் மகாரதர்களும் நீ பயாத்ரணாத் உபரதம், நீ பயத்தினால சண்டையிலேருந்து ஓடுற, நீ கோழத்தனமாக சண்டையிலேருந்து ஓடுறன்னு தப்பாக நினைப்பாங்க. மம்சியந்தே த்வாம் மகாரதாக, நினைக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க. அர்ஜுனன் இப்படி ஓடுறான் பாரு அப்படின்னு. நீ அவங்களுக்காக, அவங்களுடைய நல்லத்துக்காக யோசித்து செஞ்சுருக்கன்றதை கூட அவங்க உணர மாட்டாங்க. ஏஷாம் சத்துவம் பகுமத்தக, யார் கண்ணு முன்னாடிலாம் இது வரைக்கும் நீ ஒரு பெரிய வீரனாக தெரிஞ்சியோ, வீராதி வீரன், சிறந்த வில்லாளியாலாம் தெரிஞ்சியோ, பூத்வா யாஸ்யசி லாகவம், லாகவம்னா உன்னை ரொம்ப தாழ்ந்தவனாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுனா, நீ எப்படிப்பட்ட வீரனா எல்லா நாள் பார்த்தது பெருசு இல்லை, இன்றைக்கி நீ இந்த போரை விட்டு போன உடனே எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப உன்னை கீழே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இது திருக்குறள்லேயே நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார், இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயன் செய்து விடல்னு. அதாவது மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். யார் மன்னிச்சு விட்டா நீ அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்களோ, ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கோ, அவங்களே வெக்கப்படுவாங்களோ, அப்படிப்பட்டவங்கள மன்னிக்கலாம் அப்படின்றாரு. அதனால் அந்த இடத்துல கூட பாருங்கள், வள்ளுவர் நீ யாரை வேணாலும் மன்னிச்சிரு. ஏன்னா சில பேர் இருக்காங்க, நம்ம நினைக்கிற இங்கே உலகத்தில் பலவிதமான பேர் இருக்காங்க. அதனால் தான் செஞ்ச தப்பு கூட தெரியாமல், அதை கூட உணராமல் சில பேர்லாம் இருப்பாங்க. துரியோதனன் மாதிரி ஆட்கள்லாம், கர்ணன், துஷாசனன்லாம், அவங்கெல்லாம். அதனால் அப்படி அவங்க செஞ்ச தப்பை கூட உணராமல், அதை பற்றி நினைக்க கூட நினைக்காதவங்கள நீ மன்னிச்சு என்ன பையன்னு கேட்குறார் பகவான். ஏன்னா அர்ஜுனா, இவ்வளோ நாட்களாக நீ காட்டுக்கு போய் அந்த காட்டில் வாழ்ந்து மறைஞ்சிருந்து வாழ்ந்தப்போ நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னோட மதிப்பை குறையலை. ஆனால் இன்றைக்கி நீ இந்த சண்டையிலேருந்து விலகிட்ட அப்படின்னா அந்த கண்டிப்பாக உன்னோட மதிப்பு போயிடும். ஏன்னா அவங்களோட நல்லதுக்காக பண்ணுறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பையும் உணராதவங்க நீ அவங்களுக்காக செஞ்ச நல்லதையாக புரிஞ்சுக்க போகிறாங்க? கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க அர்ஜுனா. அதனால் இந்த சண்டையை நீ போடணும், சண்டையிலேருந்து விலகாத அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.